இன்றைய நற்செய்தி, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். எசேக்கியேல் 36:11. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை ரட்சிப்பது மட்டுமே ஆண்டவருடைய விருப்பம் அல்ல, உங்கள் வாழ்வின் எல்லா பகுதியையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்கிறார். உங்கள் ஆத்துமா பரிசுத்தத்திலும் சரீரம் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை பரிபூர்ணத்திலும் செழிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். நான் உங்களை மீண்டும் ஆசீர்வதிப்பேன். நீங்கள் முன்பு இருந்ததை விட நன்மையான நிலைக்கு உங்களை உயர்த்துவேன் என்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சில சமயங்களில் இழந்துவிட்டோம் என்று நினைக்கலாம். ஆரோக்கியம், வாய்ப்பு, பொருளாதாரம் இவைகள் அனைத்தையும் இழந்து போனதாக நினைக்கலாம். யோபுவின் வாழ்க்கையிலே அவன் இழந்ததை விட இரட்டிப்பான நன்மைகளை ஆண்டவர் கொடுத்தார். அதுபோல உங்களுக்கும் நீங்கள் முன்னிருந்ததை விட சிறந்த நன்மைகளை உங்களுக்கு தருவார். இழந்த மகிழ்ச்சி திரும்பும், மறைந்த வாய்ப்புகள் மீண்டும் தோன்றும். நீங்கள் மனமுடைந்த இடத்தில் ஆண்டவர் புதிய வாழ்வை தருவார், நற்சீர் உண்டாக செய்வார். அவருடைய ஆசீர்வாதம் என்னென்னைக்கு உங்கள் மேல் தங்கி இருக்கும். மே காட் பிளஸ் யூ.